நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு பக்கத்துல அடையாளமா இருந்தாலும் கூட, இயேசு இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அடையாளமா இருந்தாலும் கூட, நோவாவை பார்த்து ஆண்டவர் இதோ இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நோவாவை பார்த்து நீ ஒரு பேழையை கட்டி கொண்டு நீயும் உன்னுடைய குடும்பமும் அதுல போய் தங்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னாலும் கூட, நோவாவுக்கு நல்ல செய்தியா இருந்தாலும் மற்ற மனிதர்களுக்கு எல்லாமே இதை கெட்ட செய்தி. நோவாவுக்கு அது நல்ல செய்தி, நீதிமானாய் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைக்கு நல்ல செய்தி, பாவம் செய்யக்கூடிய தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொள்ளக்கூடிய துன்மார்கனுக்கோ அது ಕೆಟ್ಟ செய்தி. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಬದುಕುವ ಒಂದೊಂದು ಜನರಿಗೂ ಅದು ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ. ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಮಾಡುತ್ತಿರೋ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳಿಗೂ ಅದು ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿ. ಆಮೆನ್. யாரெல்லாம் காப்பாற்றப்படுவார்கள், யாரெல்லாம் இந்த பேரழிவிலிருந்து தேவனுடைய கிருபைக்குள்ளாக காக்கப்படுவார்கள் என்பதற்கு ஒரே ஒரு பதில் மாத்திரமே உண்டு: நீதிமான் காக்கப்படுவான்.